ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டு டெக்கோர் அகாடமி. ஸ்க்ரீன்ல தெரியுற மாரி ஒரு ஸ்கொயர் பில்டிங் யூஎஸ் என்விரான்மென்ட்ல எப்படி ஃபார்ம் பண்றது? ஸ்க்ராட்ச்ல இருந்து கிரிட் மாடலிங்ல இருந்து கனெக்ஷன் மாடலிங் வரைக்கும் எப்படி பண்றது? இத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என் டெக்லாரண்டா போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெஸ்லால யூஎஸ் என்விரான்மென்ட்ல நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இதுல கண்ட்ரோல் ஐ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து வியூ லிஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வியூ லிஸ்ட். நீங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வியூ லிஸ்ட் இருக்கும். இதுல இந்த 3D வியூ ஓப்பன் பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிரியேட் ஆகாம இருக்கு. நீங்க கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து 3D வியூவா கன்வெர்ட் ஆகும். திரும்பி கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இது 2D வியூவா கன்வெர்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் பி வந்து ஷார்ட்கட் 3D வியூ 2D வியூ கன்வர்ஷனுக்கு. ஓகேவா? இதுல எப்படி கிரிட் மாடல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கிரிட் மாடல் பண்றது ரொம்ப சிம்பிள். எடிட்ல போயிட்டு கிரிட்ல போயிட்டு கிரியேட் ரெக்டாங்குலர் கிரிட் இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக் ஆரிஜின் ஃபார் த கிரிட் ஆர் மிடில் மவுஸ் பட்டன் கேட்கும். நீங்க டேரக்டா மிடில் மவுஸ் பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட் ஃபார்ம் ஆயிடும். இதுக்கப்புறமா ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கிரிட்டை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரிட்டோட ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நீங்க டேரக்டா எல்லாத்துக்கும் 0 0 0ன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரக்டா கிரிட் ஃபார்ம் ஆயிடும். இப்போ எங்களுக்கு கிரிட்ல இருந்து ஒரு டைமென்ஷன் எக்ஸ்ல ஒரு டைமென்ஷன் ஒய்ல ஒரு டைமென்ஷன் வேணும் அப்படின்னா இதுல நீங்க ஒன் பை ஒன்னா டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸ்ல வந்து 20 ஃபீட் தேவை அப்படின்னா 20 ஃபீட் 20 ஃபீட் 20 ஃபீட் அப்படின்னு 3 20 ஃபீட் டைப் பண்ணிங்கன்னா 3 20 ஃபீட் வந்துடும். எனக்கு 26 ஃபீட் தேவை அப்படின்னா 26 ஃபீட் டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ல நீங்கள் கொடுத்த டைமென்ஷனுக்கு கிரிட் ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி ஒய்ல வேணும் அப்படின்னா இங்கேயே ஒய்ல போயிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு எனக்கு வந்து ஒரு 30 ஃபீட் கிரிட் வேணும் அப்படின்னா 30 ஃபீட் 36 ஃபீட் வேணும்னா 36 ஃபீட். ஸோ ஃபீட்டுக்கு நீங்கள் ஐஃபன் அடிக்கணும். ஐஃபன் அடிச்சா அது ஃபீட்னு எடுத்துக்கும். நீங்கள் நார்மலாக 36 அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து இன்ச்சஸ்னு எடுத்துக்கும். இப்போ நான் ஸ்பேஸ் விட்டு 20 ஃபீட் அப்படி அடிச்சேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீரோன்றது டேட்டும் பாயிண்ட், அதாவது 0 பாயிண்ட். ஸோ ஜீரோவில் வந்து ஃபர்ஸ்ட் 30 ஃபீட்டுக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும், அடுத்து 36 ஃபீட்டுக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும், அடுத்து 20 ஃபீட்டுக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். சரி, ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த வேல்யூக்கு கிரிட் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஏரியான்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பேர் தான் ஒர்க் ஏரியா. நீங்கள் வியூவில் போயிட்டு ஒர்க் ஏரியான்னு ஒன்று இருக்கும். இதில் போயிட்டு யூசிங் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதை பெருசு பண்ணிக்கலாம். ஸோ எது வரைக்கும் உங்களுக்கு கிரிட் வந்திருக்கோ அது வரைக்கும் நீ ஒர்க் ஏரியா செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் அங்கே மாடல் பண்ணுற மெம்பர்லாம் காமிக்கும். ஸோ கிரிட் நான் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லெவல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வியூவில் போயிட்டு நியூ வியூ போயிட்டு யூசிங் 2 பாயிண்ட்ஸ் போயிட்டு இப்படி ஒரு செக்ஷன் எடுக்கணும். இப்படி ஒரு செக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிளான் வியூ ஒரு எலிவேஷன் வியூ கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் வியூ ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதை ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இசட்ன்ற வேல்யூல கிரிட்டோட லெவல் என்டர் பண்ணும். ஸோ நீங்க உங்க 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 பில்டிங்ல வந்து ஒரு 4 ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா ஸோ ஜீரோ லெவல் போட்டுக்கணும். அடுத்து 10 ஃபீட்ல ஒரு லெவல் இருக்குன்னா 10 ஃபீட்டுக்கு போட்டுக்கணும். அடுத்து 16 ஃபீட்னா 16 ஃபீட் போடணும். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அப்படியே நான் 10 ஃபீட் போடுறேன், 20 ஃபீட் போடுறேன், 30 ஃபீட் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 0, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 0, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 10 ஃபீட், செகண்ட் ஃப்ளோர் வந்து 20 ஃபீட், தேர்ட் ஃப்ளோர் வந்து 30 ஃபீட். ஸோ 3 ஃப்ளோருக்கு நான் போட்டுட்டு மாடிஃபை. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கிரிட்டோட லெவல் தான். இங்க இருக்கிறது வந்து டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க 0 இப்போ இசட் ஆக்சிஸ்ல லேபிள்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இசட்ல வந்து கிரிட் மாடல் பண்ணியாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லேபிள்னு இருக்கு. இதுல போயிட்டு நீங்க 0க்கு என்ன டெக்ஸ்ட்டோ அதை டைப் பண்ணணும். 0னா எலிவேஷன் 0னா எலிவேஷன் 0 அப்படின்னு EL 0ன்னு டைப் பண்ணணும். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 10 ஃபீட்னா நீங்க எலிவேஷன் 10 ஃபீட் அப்படின்னு டைப் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டு எலிவேஷன் 10 ஃபீட் அப்படின்னா நீங்க 10 ஐபன் போட்டுட்டு 0 இன்ச்சஸ். ஸோ 10 ஃபீட் 0 இன்ச்சஸ். அதே மாதிரி இதுக்கும் வந்து நீங்க எலிவேஷன் 10 ஃபீட் 0 இன்ச்சஸ். நீங்க அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதை நான் அப்படியே மொத்தமா டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு 20 ஃபீட் ஸ்பேஸ் விட்டு 30 ஃபீட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன லெவல் போட்டனோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் மேட்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வந்து எலிவேஷன் வியூ. ஓகேவா? இப்போ நான் வியூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் ஏரியா போயிட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து வியூ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். திரும்பி கண்ட்ரோல் டேப் அடிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு பிளான் வியூ வந்துடும். ஸோ பிளான் வியூவில் இங்கே இருக்கு பார்த்தீங்களா கிரிட் டு கிரிட் ஸ்பேசிங். ஸோ இதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட்டில் போயிட்டு மெஷரில் போயிட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களால் மெஷர் பண்ண முடியும். இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டு இந்த டூல் எடுத்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இதை கொடுத்துட்டு எங்கே வைக்கணும்னு நினைக்கிறோம் அங்கே வச்சிங்கன்னா வந்துடும்.
ஸோ x2 இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்கு? அதே மாதிரி வெர்டிகல் டிஸ்டன்ஸ் போயிட்டு இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கு? இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கு? இந்த மாதிரி உங்களால் மெஷர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து கிரிட்டுக்கு எக்ஸ் கிரிட்டுக்கு 1 2 3 4 5 லேபிள் கொடுத்துருக்கேன். ஒய் கிரிட்டுக்கு ஏபிசின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை மாற்றிக்கலாம். ஓகே, இது டைப்பபிள் தான், நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் கிரிட்டு ஃபார்ம் பண்ணும். இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கிரிட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஓகே, இப்படி தான் கிரிட் ஃபார்ம் பண்ணணும். கிரிட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? காலம் பிளேஸ் பண்ணணும். காலம் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்கிரீட் காலம் பிளேஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் காலம் இங்கே தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டீல் காலம் ஜென்ரலாக ஒரு கான்கிரீட் காலம் மேலே தான், கான்கிரீட் ஃபூட்டிங் மேலே தான் சீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கான்கிரீட் ஃபூட்டிங் பிளேஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்? இந்த கான்கிரீட்ல போயிட்டு காலம் இல்லை ஃபூட்டிங். ஸோ நீங்கள் கான்கிரீட் காலம் பிளேஸ் பண்ணுங்க, இல்லை ஃபூட்டிங் பிளேஸ் பண்ணுங்க. ஜென்ரலாக வந்து கான்கிரீட் காலம் மட்டும் தான் ஒரு ஃபூட்டிங் தான் வரும். ஸோ நான் பேட் ஃபூட்டிங் பிளேஸ் பண்ணுறேன். இது எடுத்துக்கிட்டு எங்கே உங்களுக்கு பேட் ஃபூட்டிங் வருமோ அங்கே அப்படி பிக் பண்ணணும். இப்படி பிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபூட்டிங் வந்துடும். ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா அதில் இதோட சைஸ் மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த 72 72ன்றது இன்ச்சஸில் இருக்குது. இப்போ நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா இது 6 ஃபீட் இருக்கு. ஸோ 72 இன்ச்சஸ் தான் 6 ஃபீட்னு காமிக்குது. இதுவும் 6 ஃபீட் இருக்கு. ஸோ எனக்கு இது வந்து 6 ஃபீட் வேணும் அப்படின்னா 6 ஃபீட் வச்சுக்கலாம். எனக்கு 6 ஃபீட் வேண்டாம், எனக்கு 2 ஃபீட் போதும்னா நீங்கள் 24 24 மாற்றிக்கலாம். ஓகேவா? இதோட நேமை இங்கே போட்டுக்கலாம். நான் வந்து ஃபூட்டிங் போடுறேன். ஸோ இது வந்து ஒரு குயிக் ரிவ்யூ தான். நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கிரிட் எப்படி மாடல் பண்ணுறது, எல்லாமே எப்படி ஒன் பை ஒன்னாக மாடல் பண்ணுறது ஸ்ட்ரக்சர்டாக டக்குன்னு போடுறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் இந்த வீடியோ போட முடியாது. ஸோ ஃபூட்டிங் போட்டாச்சு. ஸோ சைஸ் வந்து 24 24 இன்ச்சஸ் போட்டேன். ஹைட் வந்து நீங்கள் நான் கண்ட்ரோல் ஆர் போட்டு ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் போட்டுட்டு பிக் ஆர்ஜின் கேட்கும். இப்படி பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். லெவல் வந்து எந்த லெவல் இந்த லெவல் போகுது. எப்பவுமே வந்து கிரிட் நீங்கள் 0ல தான் உங்கள் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகும்னா 0க்கு கீழே தான் உங்களோட ஃபூட்டிங் இருக்கும். அப்போது நான் 0 டாப் லெவல் வந்து இந்த ஃபூட்டிங்கோட டாப் லெவல் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபூட்டிங்கோட ஹைட் வந்து -2 ஃபீட் கொடுத்துக்கிறேன். அப்போனா என்னன்னா 0லேருந்து கீழே 2 ஃபீட் வரைக்கும் போகும். இல்லை 3 ஃபீட் கொடுத்துக்கிறேன். அதே பண்ணுங்க. அப்போ இந்த ஃபூட்டிங்கோட ஹைட் வந்து 3 ஃபீட் இருக்கும். ஸோ 0லேருந்து 3 ஃபீட் வரைக்கும் போகுது. ஸோ மைனஸில் போகுது. எப்பவுமே வந்து நீங்கள் காலம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு கீழே தான் ஃபூட்டிங் இருக்கும். ஸோ ஃபூட்டிங்கோட ஹைட் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபூட்டிங் போட முடியும். ஃபூட்டிங் போட்டாச்சு. இப்போ காலம் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ காலம் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டீல்ன்ற டூலில் போயிட்டு காலம்னு இருக்கும். இதை எடுத்துட்டு எங்கே உங்களுக்கு காலம் பிளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல ஜூம் பண்ணி ஒரு பிக் பண்ணணும். பிக் பண்ணிங்கன்னா காலம் வந்துடும். ஜஸ்ட்டு கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணால் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலமோட ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு காலமோட நேமு, கிரேடு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் காலம் நேம் கொடுத்துக்கிறேன். ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அதை சூஸ் பண்ணணும். இந்த 3 டாட் பிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் கேட்லாக் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு W16 வேணும் அப்படின்னா W16 போயிட்டு W16 எனக்கு 40 வேணும் அப்படின்னா 40 வச்சுக்கேன். இந்த W16ன்றது என்ன அப்படின்னா இந்த காலமோட டெப்த்து வித் நாமினல் வெயிட். ஓகேவா? ஸோ இது போட்டாச்சு, மாடிஃபை கொடுத்தாச்சு. இந்த காலம் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரொட்டேஷனில் போயிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் டாப்னு மாற்ற முடியும். நீங்கள் டாப்னு வச்சிங்கன்னா டாப்னு வந்துடும், ரொட்டேட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ காலம் ரொட்டேட் பண்ணியாச்சு. இல்லை எனக்கு இந்த காலம் பெருசாக இருக்குது, சின்னது பண்ணணும்னா நீங்கள் திரும்பி இந்த 3 டாட் பிக் பண்ணி வேறு எதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்படி மாற்றிக்கணும். ஸோ இப்போ நம்ம காலம் போட்டாச்சு, ஃபூட்டிங் போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் நான் வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் காப்பி பண்ணணும். ஸோ மொத்தமாக இந்த பில்டிங், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் பில்டிங் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மொத்த காலத்தையும் ஃபார்ம் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் காலமோட ப்ரொஃபைல் தான் செலக்ட் பண்ணேன். இன்னும் ஹைட் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ ஹைட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணணும். டபுள் டேப் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த மிடில் மவுஸ் பண்ண பிடிச்சி ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலமோட ஹைட் வந்து 0லேருந்து 30 ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஸோ என்னோட கிரிட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிட்டோட லெவல் வந்து 30 ஃபீட் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ என்னோட ஃப்ளோர் 30 ஃபீட் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ காலம் வந்து 0லேருந்து 30 ஃபீட் கொடுத்துருவோம். உங்களுக்கு வேணும்னா இதை மாற்றிக்கலாம். ஸோ பாட்டம் லெவல் 0, டாப் லெவல் 30 ஃபீட். ஓகே, ஸோ நான் காலம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஃபூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது பண்ணதுக்கு அப்புறமா மொத்தமாக மவுஸ் வந்து லெஃப்ட் மவுஸ் பண்ணி பிடிச்சி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக செலக்ட் பண்ண முடியும். கண்ட்ரோல் C ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் காப்பி பண்ண முடியும். பிக் த ஆரிஜின் ஃபார் காப்பின்னு கேட்கும். ஸோ ஆரிஜின் இந்த சென்டர் தான் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நான் எங்கெங்கே வேணுமோ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே, 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 இங்கே. ஸோ நான் 5 இடத்துல காப்பி பண்ணிட்டேன். எனக்கு இங்கேருந்து மல்டிபிள் லொக்கேஷன் அப்படி இது மொத்தத்தையும் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மொத்தமாக இப்படி செலக்ட் பண்ணிட்டு திரும்பி கண்ட்ரோல் C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி இங்கே, இங்கே, இங்கே. இப்போ கமெண்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்கேப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தத்துக்கும் காலம் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பீம் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன லெவலில் பிளேஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன லெவல்
எக்ஸாம்பிளுக்கு 10 ஃபீட்லன்ற ஃப்ளோர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 10 ஃபீட், செகண்ட் ஃப்ளோர் வந்து 20 ஃபீட், தேர்ட் ஃப்ளோர் வந்து 30 ஃபீட். ஸோ உங்களுக்கு 10 ஃபீட்ல லெவல்ல பீம் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வியூல போயிட்டு நியூ வியூ போயிட்டு பேசிக் வியூன்னு போயிட்டு இங்க போய் நீங்க 10 ஃபீட் டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்க இங்க போய் 10 ஃபீட் டைப் பண்ணா 10 ஃபீட்டுக்கு ஒரு பேசிக் பிளான் வியூ பண்ணுவோம். அதுல நீங்க மாடல் பண்ணீங்க அப்படின்னா அங்க மாடல் பண்ற எல்லா வியூமே 10 ஃபீட்ன்ற லெவல்ல தான் வரும். ஸோ நான் போய் 10 ஃபீட் டைப் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ஓல 10 ஃபீட் அப்படின்ற லெவல்ல கிரியேட் ஆகும். நான் கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு ஒரு பிளான் வியூ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல நான் டிராப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம காலம் டிராப் பண்றது இந்த டூல் எடுத்துட்டோம். பீம் டிராப் பண்றது இந்த டூல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க லெஃப்ட் டு ரைட் அப்படி டிராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பீம் ஃபார்ம் ஆயிடும். கமெண்ட க்ளோஸ் பண்ணா எஸ்கேப் கொடுத்தா கமெண்ட் க்ளோஸ் ஆகும். ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பீமோட ப்ரொஃபைல் செலக்ட் பண்ண முடியும். ஸோ பீம் நேம் வச்சாச்சு. ப்ரொஃபைல் உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், பீம் அதே 6640 வச்சுக்கிறேன். ஸோ நான் இங்க இருந்து இது வரைக்கும் போட்டுட்டேன். இப்போ இதோட என்கொயர் பண்றேன் அப்படின்னா இதோட ஹைட் என்ன இருக்கு? ஹைட் வந்து எக்ஸாக்ட்டா இதோட டாப்ல வந்து 10 ஃபீட்ல இருக்கு. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் புடிச்சுக்கிட்டு மிடில் மவுஸ் பட்டன புடிச்சு ரொட்டேட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா 10 ஃபீட்ல பீம் பிளேஸ் ஆயிருக்கு. இத நான் என்கொயர் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் குடுத்து என்கொயர் பார்ட் குடுத்தீங்கன்னா இதோட லெவல் வந்து 10 ஃபீட்ன்னு காட்டும். ஓகே. கண்ட்ரோல் பி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் வியூ வந்துரும். ஸோ நான் வந்து இந்த பீம் அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணி இங்க வைக்கிறேன். திரும்பி இங்க காப்பி பண்ணி இங்க வைக்கிறேன். இங்க காப்பி பண்ணி இங்க வைக்கிறேன். இங்க வந்து எனக்கு சின்னதா இருக்கு. இத ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த பாயிண்ட் இப்படி புடிச்சுட்டு ரைட் கிளிக் குடுத்துட்டு மூவ் குடுத்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். இப்போ இத அப்படியே காப்பி பண்ணி மொத்தமா கண்ட்ரோல புடிச்சுட்டு மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு காப்பி குடுத்து இங்க இருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க இருந்து இங்க காப்பி பண்ணிக்கிறேன். இங்க இருந்து இங்க காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப இதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்க பீம் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க திரும்பி பீம் டூல் எடுத்துட்டு, இங்க இருந்து இங்க ஒரு பீமு, இங்க இருந்து இங்க ஒரு பீமு, இங்க இருந்து இங்க ஒரு பீமு. இத நீங்க காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்ட்ரோல புடிச்சுட்டு காப்பி. இப்போ நம்ம ஒரு ஃப்ளோருக்கு பீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காலம் ஹைட் வந்து 0லருந்து 30 ஃபீட் வரைக்கும் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் வந்து 10 ஃபீட்க்கு மாடல் பண்ணிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு 20 ஃபீட்க்கு ஒரு லெவல் இருக்கு. 30 ஃபீட்க்கு ஒரு லெவல் இருக்கு. ஸோ இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு காப்பி பண்ணணும். அதே மாரி காலம்க்கும் பேஸ் ரேட் கனெக்ஷன் அப்ளை பண்ணணும். காலம்க்கு பேஸ் ரேட் கனெக்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்க கண்ட்ரோல் எஃப் அடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் காம்போனன்ட்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இது வந்து மேக்ரோன்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க மேக்ரோ அப்ளை பண்ணி கனெக்ஷன் அப்ளை பண்ணணும். இப்போ இதுல போய் நீங்க பேஸ்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேஸ் ரேட் கனெக்ஷன் எல்லாமே வரும். இப்போ நம்ம வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஸ்டாண்டர்ட் கனெக்ஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், 1042 இது வந்து சிம்பிள் பேஸ் ரேட் கனெக்ஷன். ஜஸ்ட் இப்படி எடுத்துட்டு இத சும்மா ஸ்கேனர்ல லோட் பண்ணிட்டு, ப்ளே ஓகேன்னு குடுத்துட்டு, இத பிக் பண்ணிட்டு, எந்த காலம் உங்களுக்கு அப்ளை பண்ணணுமோ, அந்த காலம் இப்படி பிக் பண்ணி, சென்டர் பாயிண்ட் இப்படி பிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கனெக்ஷன் வந்துரும். பட் இது கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நீங்க காலம் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஹைட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எலிவேஷன் வியூ எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்ல நீங்க மூவ் பண்ண வைக்கலாம். நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் பி போட்டுக்கிறேன். வியூ போயிட்டு, நியூ வியூ போயிட்டு, யூசிங் 2 பாயிண்ட்ஸ் போயிட்டு, இப்படி ஒரு செக்ஷன் எடுக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் பி போடுறேன். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல் வந்து காலமோட பேஸ் ரேட் லெவல் வந்து கரெக்ட்டா இங்க இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து உங்களுக்கு 0 லெவல் உங்களோட லெவல்னா இப்படி வச்சுக்கலாம். ஜென்ரலா வந்து கிரவுட் வந்து கரெக்ட்டா கான்கிரீட் மேல வரணும். அப்ப இத மூவ் பண்ணி உங்களுக்கு எங்க வரணுமோ வச்சுக்கணும். எனக்கு இங்க வரணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கணும். இப்ப எனக்கு கரெக்ட்டா வச்சுட்டேன். இப்போ என்ன பண்றேன், கண்ட்ரோல் டேப் போடுறேன். போட்டுட்டு இங்க இருக்கிறத வந்து நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னா, இத செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் குடுத்துட்டு, காப்பி ஸ்பெஷல்ல போயிட்டு டூ அனதர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத வச்சு கூட நீங்க காப்பி பண்ணலாம். இத செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இத பேஸ் பண்ணி காப்பி பண்ணணும்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இப்படி பிக் பண்ணீங்க அப்படின்னா, இது இங்க காப்பி ஆயிடும். ஸோ அது மாரி நீங்க எல்லா இடத்துக்கும் காப்பி பண்ண முடியும். ஓகே. ஒரு 10 செகண்ட்ஸ்ல நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இத காப்பி பண்ணணும். இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம காலமோட பேஸ் லைன் கனெக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ அ இப்ப நம்ம காலம அ இந்த பீமையும், காலமையும் கனெக்ட் பண்ணணும். இங்க கனெக்ட் பண்ணா இது வெப் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இங்க கனெக்ட் பண்ணா இது ஃபிளான்ஜ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ வெப் கனெக்ஷனுக்கு நான் ஒரு சிம்பிள் ஷேர் பிளேட் கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். சிம்பிள் ஷேர் பிளேட்னா ஒரு ஷேர் பிளேட் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதான் சிம்பிள் ஷேர் பிளேட் கனெக்ஷன். ஸோ அந்த கனெக்ஷன் எடுத்து தான் இங்க கனெக்ஷன் போட போறேன். ஸோ இதுக்கு வந்து 182ன்னு ஒரு மேக்ரோ இருக்கு. கண்ட்ரோல் எஃப் அடிச்சீங்க அப்படின்னா,
இங்க போயிட்டு நீங்க 182 சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு காலம் ஸ்ட்ரிப்னு ஒரு மேக்ரோ வரும். ஜென்ரலா நீங்க காலம் வெப்ல கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த மேக்ரோ தான் யூஸ் பண்ணணும். இது வந்து சிம்பிள் செட்டப் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இத நீங்க ஸ்டாண்டர்ட்ல லோட் பண்ணிக்கிட்டு, அப்ளை ஓகேன்னு குடுத்துட்டு, அ இத செலக்ட் பண்ணிட்டு, காலமையும், பீமையும் செலக்ட் பண்ணீங்கன்னா, அந்த கனெக்ஷன் வந்துரும். இப்ப நான் அப்ளை பண்றது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் கனெக்ஷன் தான் அப்ளை பண்றேன். நான் எதுவுமே மேனுவலா வேல்யூ சேஞ்ச் பண்ணல. ஏன்னா, இது வந்து குயிக் அ மாடலிங் டெக்னிக்ன்னு சொல்றேன். அ இத பத்திலாம் தனித்தனியா வீடியோ போடுறேன். ஓகே. ஸோ இது அப்ளை பண்ணியாச்சு. இப்ப இதே மாரி இது எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் கனெக்ஷன் இங்கேயும் அப்ளை பண்றேன். இங்கேயும் அப்ளை பண்றேன். இங்கேயும் அப்ளை பண்றேன். எங்கெங்கலாம் என்னால முடியுமோ, அங்க எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து எல்லா இடத்துலயுமே இந்த காலம் வெப் கனெக்ஷன் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த பீம் போய் காலமோட ஃபிளாஞ்ச்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இதுதான் காலம். இதுல வந்து இந்த இடம் வந்து ஃபிளாஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வெப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேர் வந்து மேஜர் ஆக்சிஸ். இது பேர் மைனர் ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த மேஜர் ஆக்சிஸ்ல வந்து நான் வந்து எண்ட் பிளேட் கனெக்ஷன் போடுறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு மேக்ரோ நம்பர் இருக்கு. அது 144. இப்போ 144 டைப் பண்ணீங்க அப்படின்னா, எண்ட் பிளேட்ன்னு வரும். இது வந்து ஒரு பிளேட் போட்டு கனெக்ட் பண்றது. இது எடுத்துக்கிட்டு இப்ப இதுக்குமே நீங்க டைரக்ட்டா ஸ்டாண்டர்ட லோட் பண்ணிட்டு, அப்ளை ஓகேன்னு குடுத்துட்டு, இத எடுத்துட்டு மெயின் பார்ட்டா காலம செலக்ட் பண்ணணும். செகண்டரி பார்ட்டா பீம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் கனெக்ஷன் வந்துரும். இத மாடிஃபை பண்றதுக்குலாம் தனியா வீடியோ போட்டுருக்கேன். அத வேணும்னா அந்த ஸ்க்ரீன்ல போடுறேன். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இப்ப நான் வந்து இதே கனெக்ஷன் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றேன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா அ 144ன்ற மேக்ரோவும், 182ன்ற மேக்ரோவும் ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ணட்டும். இது பண்ணதுக்கு அப்புறமா, எனக்கு இப்போ ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் கீழ இருக்க பேஸ் ஷீட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதே அப்படியே இந்த மொத்த ஃப்ளோரும் அப்படியே 20 ஃபீட்க்கு வரணும். அட் த சேம் டைம் 30 ஃபீட்க்கு வரணும் அப்படின்னா, இத மொத்தமா இப்படி செலக்ட் பண்ணி, ரைட் கிளிக் குடுத்து, காப்பி ஸ்பெஷல் லீனியர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு, நீங்க வந்து உங்களோட ஆக்சிஸ் வந்து இசட் ஆக்சிஸ் கரெக்ட்டா? இப்ப இசட் ஆக்சிஸ்ல போயிட்டு 10 ஃபீட்ன்னு டைப் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 10 ஃபீட், செகண்ட் ஃப்ளோர் 20 ஃபீட், தேர்ட் ஃப்ளோர் 30 ஃபீட் அப்படின்னா, 10 ஃபீட் டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காப்பி கரெக்ட்டா 20 ஃபீட்ல வந்துரும். அடுத்த காப்பி எனக்கு 30 ஃபீட் வரும்னா, இங்க நம்பர் ஆஃப் காப்பீஸ் 2ன்னு போட்டுறணும். 2ன்னு போட்டு காப்பின்னு குடுத்தீங்க அப்படின்னா, இது கொஞ்ச நேரம் லோட் ஆகும். நான் மொத்த ஸ்ட்ரக்சரையும் காப்பி பண்றதுனால ஒரு 5 10 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறமா, இது அப்படியே மேல வந்துரும். காப்பி ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அ 10 ஃபீட்ல இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் வந்து 20 ஃபீட்ல இருக்கும். தேர்ட் ஃப்ளோர் வந்து 30 ஃபீட்ல இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் மொத்தமா கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு தான் காப்பி பண்ணேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே கனெக்ஷன்ஸ் வந்துரும். பார்த்தீங்களா? இப்படி தான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் மாடல் பண்ணணும். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு ஸ்லாப் போடணும் அப்படின்னா, நீங்க ஸ்லாப்ன்ற டூல் எடுத்து போட்டுக்கலாம். கீழ போயிட்டு கான்கிரீட்ல போயிட்டு ஸ்லாப்ன்னு இருக்கும். ஸோ இப்ப நீங்க நார்மலா ஒரு ஸ்டீல் பில்டிங் வரும் அப்படின்னா, இங்க ஸ்லாபோ இல்ல கிரேட்டிங்கோ வரும். ஸோ அது நீங்க தனியா மாடல் பண்ணணும். அது எப்படி மாடல் பண்ணணும் அப்படின்னா, சேம் வியூல போயிட்டு, நியூ வியூ போயிட்டு, பேசிக் வியூ போயிட்டு, ஸோ 10 ஃபீட் உங்களுக்கு ஸ்லாப் வேணும்னா, 10 ஃபீட் ஒரு வியூ கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிளான் வியூ கிரியேட் ஆகும். இதுல நீங்க ஸ்லாப் டிராப் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க போயிட்டு நான் டிராப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல போயிட்டு நான் கான்கிரீட்ல போயிட்டு, ஸ்லாப்ல போயிட்டு, இங்க ஒரு ஸ்லாப் எடுத்துக்கிட்டு, எனக்கு இங்க இருந்து சென்டர்லேருந்து நான் டிராப் பண்றேன். சென்டர்லேருந்து இது வரைக்கும் வரும்னு வச்சுக்குவோம். அப்படியே ஒரு ஸ்கொயர் பில்டிங் மாரி டிராப் பண்றேன்.
ஸோ ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ 4 பாயிண்ட் பிக் பண்ணதுக்கப்புறமா மிட் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாப் ஃபார்ம் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா எனக்கு 10 ஃபீட்ல தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணி இங்க இருக்க இந்த பிகெண்ட நான் ஃப்ரண்ட்ன்னு மாத்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா எனக்கு ஸ்லாப் வந்து மேல ஹீட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். எனக்கு வந்து இந்த கிரே கலர் இருக்குன்னா கிரே கலர் வச்சுக்கலாம். ஸோ அகைன் எனக்கு இந்த ஸ்லாப காப்பி வேணும்னு நினைக்கிறேன்னா, காப்பி பிக்சர் போயிட்டு லீனியர் போயிட்டு எனக்கு அதே 10 ஃபீட்ல 2 காப்பீஸ் பண்ணணும் அப்படின்னா 2ன்னு குடுத்து காப்பி பண்ணணும். எனக்கு 2 ஃபுல்லும் காப்பி ஆயிடும். இந்த வீடியோல ஒரு சின்ன பில்டிங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணி குயிக்கா கம்ப்ளீட் பண்றதுன்னு செஞ்சு காமிச்சேன். இதுல எந்த டூல்ஸ பத்தியும் நான் இன் டெப்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா, YouTubeல வந்து ரொம்ப நேரம் வீடியோ போட்டா யாருமே பார்க்க மாட்றாங்க. ஸோ டெக்னாலஜி இன்னும் இன் டெப்த்தா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, டெக்னாலஜி கரியர் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டெக்கரோ அகாடமி கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். அந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஏஏசி ஸ்டாண்டர்ட், ஓசா ஸ்டாண்டர்ட், ஸ்கில் டீலிங் கான்செப்ட், யுஎஸ்ஏ எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்கில் டீலிங் எப்படி பண்ணணும், டெக்லா டூல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இன் டெப்த்தா நாங்க சொல்லி தருவோம். இது கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் கோர்ஸ். இது ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இதுல கரியர் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.